யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. இன்றைக்கி நட்சத்திர அதிபதிகள் வச்சு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எப்படி எடுத்துக்கலாம், பலவிதமான போராட்டங்களையே போய்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நட்சத்திர அதிபதியை வச்சு பரிகாரம் பண்ணுறது மூலமாகவோ வழிபாடுகள் பண்ணுறதுக்கு மூலமாகவோ நமக்கு எப்படி பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அதிபதி. ஸோ சந்திரனை எப்படி நம்ம வழிபாடு பண்ணி இந்த கிரகத்தை ஆக்டிவ் பண்ணணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்டிவ் பண்ணால் தான் பிரச்சனைகள் நமக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நார்மலாக நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன கிரக பயிற்சிகள் நடந்தாலும் நமக்கு நல்ல விஷயமே எதுவும் போக மாட்டேங்குது. பலவிதமான சங்கடங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, பல பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே தவிர நல்லது அப்படின்றது ரொம்ப எட்டாக்கனியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை ஆக்டிவ் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் உச்சம் பெறக்கூடியது சந்திரன். அந்த காரணத்தினாலேயே மனசு ரொம்பவே தெளிவாக தான் இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா தாய் உள்ளம் நிறைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். உதவிகள் செய்யக்கூடிய நபர்கள், ரொம்ப தெளிவாக தான் யோசிப்பாங்க. அணுகுமுறையுமே ரொம்ப சாந்தமாக அணுகுமுறையில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க ரொம்ப ஈஸியாக ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்கள் சந்திரன் கூட என்ன கிரகம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்திரன் பார்த்திங்கன்னா கேதுவோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா மனசு தெளிவாக இருக்கவே இருக்காது. ஏன்னா கேது ராகு இந்த 2 கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரனை கிரகணம் செய்யக்கூடிய கிரகங்கள். அந்த காரணத்தினாலேயே நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் சந்திரனுக்கு பக்கத்துலேயோ இல்லை சந்திரன் கூடவே கேது இருக்குது அப்படின்னாலோ, சந்திரனுக்கு இந்த 5, 7, 9 இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து கேதுவுடைய பார்வை கிடைச்சாலோ நெகட்டிவான தாட்ஸ் தான் நிறைய போய்கிட்டே இருக்கும். பெண்களோட அதிகபட்சமான தகராறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வாக்குவாதங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கும். இது பார்த்திங்கன்னா மன சங்கடங்கள். சந்திரன் கேதுன்னு வந்தாலே மனசு நிம்மதியாகவே இருக்காது, ஒரு விரக்தி மனப்பான்மையிலேயே போய்கிட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் சொல்கிறேன். அதே மாதிரி சந்திரன் கூட பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குன்னா ஆளுமை திறமை ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற அந்த பவர் நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வேலை விஷயங்களில் பெரிய முன்னேற்றங்கள் கொடுக்குற மாதிரியே இருக்கும். டக்குன்னு டவுன் ஆகும். ரொம்ப அப்டக்கிள்ஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது தடைகள் நிறைய வரக்கூடிய கிரக இணைவாக இருக்கும். ஸோ சந்திரன் கூட குரு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசு பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும், அதாவது சந்திரன் வளர்பிறை சந்திரன் வரும்போது ரொம்ப பாசிட்டிவாக பிரிஸ்காக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே வளர்பிறை சந்திரன்லேருந்து தேய்பிறைக்கு மாறுற சமயத்தில் தாட்ஸ் எல்லாமே அப்படியே நெகட்டிவாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணோன்னாலும் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். போகணுமா அப்படின்னு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணி போகணுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும். சந்திரன் அதிபதினாலே மனசு தான் பிரச்சனையே. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உண்டான அதிபதி அம்மன் வழிபாடு. அம்மன் வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் காமாட்சி அம்மனை எடுத்துக்கோங்க. அதாவது தலையில் நம்ம சந்திரனை வச்சுருக்கக்கூடிய அம்மன் தான் ரொம்ப இஷ்டமாக நீங்கள் தெய்வமாக வழங்கணும். அதாவது இந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா சந்திரனும் போது மதிகாரகன் ஆயிடுச்சு. நம்ம மூளையை சுருங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. அதாவது கேது சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்மளால் பெருசாகவே யோசிக்க வைக்காது. நம்ம ஏதாவது ஒரு பெரிய பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பிளானை குறுக்கி ரொம்ப அற்பமான ஒரு பிளானாக மாற்றிடும். இல்லை அந்த பிளானை நம்ம செயல்படுத்தவே முடியாத மாதிரி தடைகள் கொடுத்து அதை ஆஃப் பண்ணிடும். இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி சரி பண்ணணுன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் திங்கக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த திங்கக்கிழமைகளில் பண்ணக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய அம்மன் அந்த வழிபாடே போதுமானது. நீங்கள் பிரத்யேகமாக நீங்கள் காமாட்சி வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போய் காமாட்சியை பாருங்கள். இல்லை உள்ளூர்லேயே காமாட்சி அம்மன் கோவில்கள் இருக்குன்னா நீங்கள் அந்த வழிபாடுகளும் தொடர்ந்து பண்ணலாம். அதுக்கும் நம்ம டெய்லி போய் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் ஒரு அம்மனுடைய சிலையோ இல்லைன்னா படமோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த அம்மனை நினச்சி 2 விளக்கு ஏற்றுங்க. ஒரு டம்ளர் தண்ணியில் மஞ்சள் பொடியை கலந்து வச்சுருங்க. இதுதான் வழிபாடு. இதை மட்டும் பண்ணினாலே போதும். ரொம்ப உங்களுக்கு அந்த தாட் நெகட்டிவாக இருக்கிறதையும் அதை மாற்றி கொடுத்துரும்.
வேலையில் முன்னேற்றம் வர்றது, அதே மாதிரி வேலையில் மாற்றங்கள் வர்றது. சனியோட சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்ற நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறோன்னா அடுத்த மாதம் வேறு வேலைக்கு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். வேலையில் நம்ம நிரந்தரமாக உட்காரவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் சேருது இல்லையா, அந்த கிரகங்களோட காரகத்துவங்கள் அப்படியே மாற்றிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். நம்ம நட்சத்திரத்திலேயே இன்னொருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அவங்களுக்கு இருக்க கிரக இணைவுகள் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஒரே காரணம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சந்திரனை வந்து நல்ல மாதிரியாக ஆக்டிவாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜைகள் வந்து செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது முழு சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் உங்களோட ராசியே. அதனால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இரவு தங்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய பௌர்ணமியை எடுத்துக்கோங்க. 2 பட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நாள் சாயந்தரம் ஆரம்பிச்சதுன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் பூஜையை வச்சுக்கலாம். மறுநாள் மதியம் வரைக்கும் தான் இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இரவு வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சத்யநாராயணரை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பாலோ பழமோ வச்சுட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அவருக்கான ஏதாவது துதி பாடல்கள் இருந்தால் பாடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்ட்டு சின்ன வேண்டுதல்கள் மட்டும் வச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து அவருக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிளான பூஜைகளே போதுமான விஷயம். ரொம்ப பிரத்யேகமாக பண்ணணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உணவு தானம், இதை மறக்கவே மறக்காதீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சம்பாதித்த பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொலையிறது, யாருக்காவது கொடுத்து ஏமாறுறது, பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருக்காவது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்போம், இல்லைனாக்கா யாருக்காவது கொடுத்துருப்போம், தேவையில்லாத அந்த பணத்துக்காக நம்ம அலையிற மாதிரி ஆகிடும். பணம் விரயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நார்மலாக நான் சொல்லியிருக்கேன், புதன் தோஷம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இதனால் நீங்கள் பணத்தை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பண வரவுகள் பலவிதமான தடைகளோடு தான் நமக்கு வரவே செய்யும். ஏதோ ஈஸியாக வேலைக்கு போகணும் வந்தது, தொழில் பார்த்தோம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. தடைகள் நிறைய இருக்கும். பணம் வர்றதுக்குள்ளேயே நமக்கு அதுக்கான செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வரத்துக்கு முன்னாடியே செலவு வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த காரணத்தினாலேயே சொல்கிறேன், ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது உணவு தானங்கள் பண்ணுங்கள். அதாவது இந்த அரிசி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அரிசியை தானமாக கொடுங்க. ஏதாவது கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அரிசியை வாங்கி கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்களே வீட்டில் சமைச்சு ஏதாவது பொட்டலமாக கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். உணவு தானம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம், வேலையில் பலவித நல்ல பலன்கள், சந்திரனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி விரக்தியான சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சந்திரனே வந்து நமக்கு ரொம்ப ஆக்டிவாக ஆகிடுதுன்னும் பொழுது விரக்தின்றது வரவே வராது. மதி வந்து தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா மதிகாரகன், நம்மளை வந்து நிம்மதியாக யோசிக்க வைக்கக்கூடியது. எந்த கிரக இணைவுகள் இருந்தாலும் சந்திரன் நம்ம பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைவு ரொம்ப நல்ல ஆத்மார்த்தமாக எந்த விஷயத்தையுமே செய்ய முடியும். ஒரு விஷயம் செய்யும்பொழுது இரட்டிப்பு எண்ணங்கள் போகிறது, நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். வேலையில் முன்னேற்றம் பண்ணுறது 100% கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இந்த நட்சத்திர அதிபதியை ஆக்டிவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய இந்த புதன் தோஷம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புதன் தோஷம் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். அதெல்லாம் வந்து பரிகாரங்கள் வேறு பலன்களை நான் சொல்லியிருக்கிறது அது வேறு மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு 90 நாட்களுக்கு அம்மன் வழிபாடு அப்படின்றத கண்டிப்பான முறையில் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க, அங்கே வந்து அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வாரம் 10 திங்கக்கிழமைகளில் உங்களோட பேரில் அர்ச்சனையை போட்டுக்கோங்க. அந்த நடுவில் ஏதாவது ஒரு பிரேக் ஆகுதுன்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது, அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். 10 வாரங்கள் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். நீங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் யாருக்காவது சில தானங்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு தடவை போகும்போது 2 உணவு பொட்டலம் வாங்கிட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்து நீங்கள் பழகிக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் காக்கைக்கும் உணவு வைக்கணும், ரொம்ப முக்கியம். காக்கைக்கு உணவு வச்சுக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு தொழிலில் போட்டிகள் வராது. அதே சமயத்தில் அந்த தொழிலில் வந்து முடக்கங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரவே வராது. இது நீங்கள் 90 நாட்கள் செஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாட்கள் நம்ம வந்து கிரக பயிற்சிகளுக்காக காத்திருந்திருக்கோம், நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். நமக்குன்ற விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா கிரகங்களும் பயிற்சி அடையுது, எனக்கு வந்து எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படின்ற நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. சத்யநாராயண பூஜையும் பண்ணுங்கள். பலவிதமான நன்மைகள் 100% வந்தே தீரும். முன்னேற்றம் அப்படின்றது இந்த 90 நாட்களில் நடுவுலையே நல்ல முன்னேற்றங்கள் வந்துடும். இருந்தாலும் அதை வந்து 90 நாட்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு தொடர்ந்து பண்ணலாமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளவு நல்ல பலன்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ்ன்றது சுத்தமாக நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டீங்க.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோகிணி நட்சத்திரத்துக்கான அதிபதியை வைத்து பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.